சுரா கைடு எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு அனைத்து புத்தக கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கம்யூனிஸ்டுகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு, ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதியும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகவுக்கு தலா 2 தொகுதிகளும், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 21 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த அறிவிப்பு இன்று வெளியானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த தேர்தலில் போட்டியிட்ட நாகப்பட்டினம், திருப்பூர் ஆகிய 2 தொகுதிகளே மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான ஒப்பந்தம் முதல்வர் ஸ்டாலின், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் முத்தரசன் இடையே கையெழுத்தானது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை, திண்டுக்கல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. கடந்த முறை மதுரை, கோவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை கோவைக்கு பதிலாக திண்டுக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் குடும்பத்துடன் ஜாஃபர் தீவிரமாக விசாரிக்க வேண்டும். தமிழகத்தில் போதைப் புழக்கத்தை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடந்த போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கலந்து கொண்டார். சர்வதேச போதை கடத்தலில் கைதான ஜாஃபர் சாதிக் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடனும் போலீசாருடனும் நெருங்கி பழகியுள்ளார். அது பற்றி தீர விசாரிக்க வேண்டும். ஜாஃபர் சாதிக் தான் சம்பாதித்த பணத்தை திமுக நிர்வாகிகளுக்கு அளித்துள்ளார் என பழனிசாமி குற்றம் சாட்டினார். 10 வந்தே பாரத் ரயில்களை துவக்கி வைத்தார் மோடி. குஜராத் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் 85,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். சென்னை டு மைசூர், மங்களூரு டு திருவனந்தபுரம் உட்பட 10 புதிய வந்தே பாரத் ரயில்களையும் அவர் தொடங்கி வைத்தார். சென்னை சென்ட்ரலில் நடந்த விழாவில் கவர்னர் ரவி, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மைசூர் வந்தே பாரத் ரயிலை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இது சென்னை மைசூர் இடையே ஓடும் 2வது வந்தே பாரத் ரயில். மைசூரில் காலை 6 மணிக்கு கிளம்பி பிற்பகல் 12:25க்கு சென்னை வரும். அங்கிருந்து மாலை 5 மணிக்கு புறப்பட்டு இரவு 11:20க்கு மைசூர் செல்லும். வாரத்தில் புதன் தவிர மற்ற நாட்களில் ஓடும். இந்த ரயில் ஏப்ரல் 4 வரை பெங்களூரு வரை மட்டும் இயக்கப்படும். அதன்பின் மைசூர் வரை இயக்கப்படும். ஹரியானா முதல்வர் மனோகர்லால் ராஜினாமா. ஹரியானாவில் முதல்வர் மனோகர்லால் கட்டார் தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. துணை முதல்வராக ஜனநாயக ஜனதா கட்சியைச் சேர்ந்த துஷ்யந்த் சௌதாலா உள்ளார். பாரதிய ஜனதாவுக்கும் ஜனநாயக ஜனதா கட்சிக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. லோக்சபா தேர்தலில் தொகுதி உடன்பாடு ஏற்படாததால் மோதல் முற்றியது. பாரதிய ஜனதாவுக்கு அளித்து வந்த ஆதரவை ஜனநாயக ஜனதா கட்சி முறிக்கப் போவதாக தகவல் வெளியானது. இந்த சூழலில் ஹரியானா முதல்வர் பதவியை மனோகர்லால் கட்டார் ராஜினாமா செய்தார். கவர்னர் பண்டாரு தத்தாத்ரேயாவை தனது அமைச்சரவை சகாக்களுடன் சென்று சந்தித்து கடிதம் வழங்கினார். அமைச்சர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். இதனால் அமைச்சரவை கலைக்கப்பட்டது. முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் ராஜினாமாவால் ஹரியானா அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை முஸ்லிம்கள் வரவேற்க வேண்டும். சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் நாடுகளில் மத துன்புறுத்தல்களால் 2014 டிசம்பர் 31க்கு முன் இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த பார்சி, சீக்கிய, கிறிஸ்தவ, புத்த, ஜெயின் மதத்தினருக்கு இந்திய குடியுரிமை வழங்க இச்சட்டம் வகை செய்கிறது. இந்தியாவில் குடியேறிய வெளிநாட்டு முஸ்லிம்களுக்கு இச்சட்டம் குடியுரிமை வழங்குவதில்லை என்பதால் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கின்றன. இச்சூழலில் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் மௌலானா ஷஹாபுதீன் ரஸ்வி பரேல்வி சிஏஏ சட்டத்தை வரவேற்பதாக கூறியுள்ளார். இந்த சட்டத்தை எப்போதோ அமல்படுத்தியிருக்க வேண்டும். சிஏஏ சட்டம் தொடர்பாக முஸ்லிம்களிடையே நிறைய தவறான புரிதல்கள் உள்ளன. இந்த சட்டத்தால் இந்திய முஸ்லிம்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். நம் நாட்டில் சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம்களை தூண்டிவிடுகிறார்கள். இச்சட்டம் குடியுரிமை கொடுக்கிறதே தவிர யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதில்லை. தவறான புரிதல் காரணமாக கடந்த காலங்களில் இச்சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. சில அரசியல்வாதிகள் முஸ்லிம்களிடையே தவறான புரிதலை ஏற்படுத்தினர். ஒவ்வொரு முஸ்லிமும் சிஏஏ சட்டத்தை வரவேற்க வேண்டும் என மௌலானா சஹாபுதீன் தெரிவித்தார். ஓடும் பஸ்ஸில் ஏற முயன்ற அமைச்சரின் பாதுகாவலர். சேலம் பூமரத்துப்பட்டி, முட்டல்மலை கிராமங்களுக்கு இதுவரை பஸ் வசதி இல்லை. மலை கிராம மக்கள் லோக்சபா தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர் வைத்தனர். இதுகுறித்து தினமலரில் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் கிராமத்தில் ஆய்வு நடத்தினர். பஸ் இயக்க போக்குவரத்து துறைக்கு பரிந்துரை செய்தனர்.
ஆத்தூரில் இருந்து முட்டல் வரை டவுன் பஸ் இயக்க முடிவு செய்யப்பட்டது. பஸ் துவக்க விழாவில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் பங்கேற்றார். 4 வீல்களிலும் எலுமிச்சை பழம் வைத்து திருஷ்டி பூசணிக்காய் சுற்றி பூஜை செய்த பின் பஸ் இயக்கப்பட்டது. அதே பஸ்ஸில் அமைச்சர், திமுக நிர்வாகிகளும் பயணம் செய்தனர். பஸ் முழுக்க கட்சி நிர்வாகிகள் ஏறியதால் அமைச்சரின் பாதுகாவலர் உள்ளே போக முடியவில்லை. அவர் ஓடும் பஸ்ஸில் ஏற முயன்றார். அப்போது காலிடறி கீழே விழுவது போல சென்று பஸ் படியின் கைப்பிடிகளை தாங்கி பிடித்து தப்பினார். கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் காலமானார். கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 56. கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு கோவை தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தார். நுரையீரல் தொற்று, மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட அவருக்கு டாக்டர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். இருப்பினும் இன்று காலை சிகிச்சை பலன் இன்றி சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் மரணமடைந்தார். சிவலிங்கேஸ்வர சுவாமிகளின் உடல் இருகூரில் உள்ள ஆதீன மடத்துக்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு ஆதீன வளாகத்திலேயே சிவலிங்கேஸ்வர சுவாமிகளின் உடல் நாளை நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அண்மையில் நடந்த புதிய பார்லிமென்ட் கட்டிட திறப்பு விழாவின் போது பிரதமர் மோடியிடம் செங்கோல் வழங்கும் நிகழ்ச்சியில் இவர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. மண்டைக்காடு பகவதி கோயிலில் சக்கர தீவெட்டி ஊர்வலம். கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் மாசிக்கொடை விழா நடக்கிறது. முக்கிய நிகழ்வான பெரிய சக்கர தீவெட்டி ஊர்வலம் சிங்காரி மேளத்துடன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மன் பல்லக்கில் பவனி வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கன்னியாகுமரி மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.